வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்க பேர் மட்டும் சொல்லிக்கீங்களா? என் பேர் வெங்கடேசன். ஆர்வியன் கண்டி கிராமம், திருத்தணி வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். சரிங்க வெங்கடேஷ், நம்ம வந்து உங்களோட பல பயிர்கள் பார்த்தோம். நம்ம சாமதி பார்த்தோம், அப்புறமா ஜாதி பார்த்தோம், அப்புறமா நெல் பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வேர்க்கடலை வந்து ஏன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க இயற்கையில் தான் பண்றீங்க. எல்லாரும் வந்து செயற்கையில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் செயற்கையில் பண்ணும்போது நீங்க நான் இயற்கையில் தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி வெற்றிகரமா வந்து லாபமாக எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால தான் வந்து இந்த விஷயம் தெரியாத நான் உங்களை வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம உங்களோட நிலக்கடலை சாகுபடி பற்றி நம்ம பார்க்கலாம். நிலக்கடலை நீங்க பண்ணிடலாம். சரிங்க. எத்தனை வருஷமா நிலக்கடலை பண்றீங்க நீங்க? நிலக்கடலை சின்ன வயசுல இருந்து அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கூட இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நிலக்கடலை எத்தனை ஒரு ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு ஏக்கர். நிலக்கடலை என்ன ரகம் நீங்க பண்றீங்க? இது வந்து K6. K6 ரகமா? ஆமா. எதுக்காக இந்த ரகம் எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? இது வந்து பருப்பு வந்து கொஞ்சம் சிவப்பா இருக்கும், எண்ணெய்க்காக எடுத்திருக்கோம். எண்ணெய் நிறைய கிடைக்கும், டேஸ்டா இருக்கும் எண்ணெய். கடலை சாப்பிடலாமா? கடலை சாப்பிடலாம். டேஸ்ட் கிடைக்கும். பச்சையா கடலையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து அதிகமா வரும், நல்லா இருக்கும். இந்த ரகம் யாரு சொன்னது உங்களுக்கு? நம்ம இங்க அக்ரி ஆபீஸ்ல இருந்து வாங்குறோம். இல்ல நீங்களா போய் கேட்டீங்களா இல்ல அவங்களே இந்த ரகத்தை போடுங்க அப்படின்னா? நம்மளா கேட்டு வாங்குறதா. ஏன்னா குஜராத் கடலைன்னு கேட்டுப்பேன், அது நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நம்ம அக்ரி ஆபீஸ்ல கொடுக்குறது, அது வெளி மார்க்கெட்ல இருக்கும். பட் இது வந்து ஆபீஸ்ல வாங்குறதுனால நம்ம இது வாங்கியிருக்கோம். இலவசமா கொடுக்குறாங்களா? மானியம் 50% மானியம். 50% இப்ப 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க. இதே வெளியில வாங்கினா 100 ரூபாய். நம்ம அக்ரி ஆபீஸ் மூலியமா வாங்கணும் அப்படின்னா 50 ரூபா. இதை இப்ப மானியத்தை வாங்குறப்போ அதுக்கு எதனா அவங்க கிட்ட எத்தனை சிட்டாடங்கள் எதனா கொடுக்கணுமா அவங்க கிட்ட? ஆமா, நம்ம என்ன டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, சிட்டா கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன சொல்லணும், எத்தனை கிலோ விதைன்னு கேட்பாங்களா? ஆமா, நம்ம எவ்வளவு லேண்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிட்டால் இருக்கு இல்லையா, அதுல நம்ம எவ்வளவு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு ஏக்கர்னா அதுக்கு தகுந்த போல கொடுப்பாங்க. ஒரு ஏக்கர் அவங்களுக்கே எத்தனை கிலோ போகுதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்களா இல்ல நீங்க தான் முடிவு பண்ணணும்? அவங்கதான் ஒரு கிலோக்கு எத்தனை கிலோ போகும் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்களா? நீங்க அதை எடுத்துட்டு வந்து நட வேண்டியது. சரிங்க. இப்ப நீங்க எடுத்துட்டு போய் அங்க போய் விதை வாங்குறீங்க. K6 தான் இருக்கு அவங்க சொன்னாங்களா அவங்க, இல்ல நீங்க வேற ஏதாவது கேட்டீங்களா? திண்டிவனம் 2 இருக்குன்னு சொன்னாங்க. சோ எனக்கு இது இருந்துச்சு, அதனால ரெண்டுத்தையும் கேட்பாங்களா இந்த ரகம் இந்த மாதிரி என்ன ரகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்ல நம்ம கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்ல அவங்களும் இந்த ரகம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம அந்த வெரைட்டி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லன்னா நம்ம வெளியில வாங்கிக்கலாம். இல்ல நம்மளுக்கு பிடிச்ச வெரைட்டி இருக்குன்னா நம்ம எடுத்து பண்ணலாம். சரி, K6 ரகம் வந்து ஆமா. எத்தனை வருஷமா இந்த K6 பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது ரொம்ப வருஷமா பயன்படுத்துறாங்க. இங்க இந்த பகுதியில வந்து கொஞ்சம் நல்லா பண்றாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இந்த ரகத்துக்கு, அதனால கொஞ்சம் நிறைய விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்துறாங்க. சரி, அதனால K6 ரகத்தை நீங்க எடுத்தீங்க. சரி, இப்ப அங்கிருந்து விதை வாங்கிட்டு வந்தீங்க. விதை வாங்கிட்டு வந்து நிலத்தை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நிலத்தை வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து நல்லா உழுதி ஒரு 2 முறை நல்லா கலப்பில் வச்சு உழணும். 3ஆவது முறை வந்து ரொட்டேட்டர் வச்சு நல்லா சமப்படுத்திக்கணும். இதுக்கு மட்டும் தான் நிலக்கடைக்கு மட்டும் அப்படியா இல்ல எல்லாத்துக்குமே குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே நம்ம உழ ஸ்டார்ட் பண்ணுவோம். குறைஞ்சது ஒரு 3 முறையாவது உழணும். ஸோ மண்ணை வந்து நல்லா திருப்பி போட்டு ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா உழுதா மட்டும்தான் நம்மளுக்கு அதுல இருக்கிற பூஞ்சான் கொல்லி நோய் வேற ஏதாவது வைரஸ் இருந்துச்சுனாலும் இறந்து நம்மளுக்கு மண்ணை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அதுல இருக்கிற வைரஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த செடிக்கு அப்படியே வருவோம். அதனால ஒரு 3 டைம் கம்பல்சரி நம்ம உழுதணும். சரி, விதை வாங்கிட்டு வந்தீங்க. விதை நேர்த்தி எதனா செஞ்சீங்களா? விதை நேர்த்தி வந்து பஞ்சகா வேலை பண்ணுவோம். எப்படி பண்ணீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா? ஒரு 200 கிராம் பஞ்சகாவியா, அதுல வந்து 10 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இந்த விதையை வந்து ஒரு நாள் முன்னாடி, அதாவது நாளைக்கு காலையில போட போறோம் அப்படின்னா முன்னாடி நாள் வந்து அதுல ஊற வச்சு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்து டைரக்டா ஃபீல்டுல போட வேண்டியதான். இப்போ பஞ்சகாவியாருக்கு போட்டீங்க, முன்னாடில எப்படி விதை நேர்த்தி பண்ணீங்க அந்த காலத்துல? அப்பெல்லாம் யாரும் விதை நேர்த்தி எல்லாம் பண்ணது இல்லை. இப்பதான் நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்றதுனால நான் பஞ்சகாவியால பண்றேன். சரி, அது பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து நிலத்துல கையில போட்டு வேண்டியது? அப்படியெல்லாம் போட முடியாது. முன்னாடி மாடு போகும், அதுல வந்து ஒவ்வொரு பருப்பா அந்த வயல போட்டு போகணும். ஒரு ஏக்கருக்கு எத்தனை? 40 கிலோ தேவைப்படும். 40 கிலோ தேவைப்படுமா? சரி, இப்ப 40 கிலோ முளைச்சிருக்கா? ஒரு பருப்பு 2 பருப்பு கொஞ்சம் இதுவாகும். அதே போல காக்கா குருவி ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் போயிடும், மற்றபடி கரெக்டா வந்துடும். சரி, ஒரு கிலோ 40 கிலோ விதை போட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ண ஆரம்பிச்சு? அதுக்கப்புறம் 15ஆவது நாள்ல நம்ம ஒரு களை வெட்டணும். சின்ன சின்ன பில்லெல்லாம் வரும். ஸோ அந்த களை வெட்டி அதுக்கப்புறம் 25ஆவது நாள் மறுபடியும் 2வது களை வெட்டி வேர்க்கூட வந்து மண்ணை அணைக்கணும். அணைச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி களை வெட்டுறப்ப இந்த பில்லெல்லாம் எடுத்துட்டு மண்ணை எடுத்து இந்த செடி ஓரமா அணைப்பாங்க.
அப்போ வந்து இதுல இருக்கிற கிளைகள் எல்லாமே அந்த மண்ணுல ஊறி அதுல இருந்து நம்ம காய்கள் வந்து அதிகமா வரும். அப்பதான் நம்மளுக்கு ஈல்டு அதிகமா வரும். இப்போ வேற அந்த செடியான மண்ணு இல்லை அப்படின்னா வேர் இறங்கி தான் நம்மளுக்கு காய் பிடிக்காது. அதுக்காக ரொம்ப முக்கியம். ஆமா, வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் 2வது களை வெட்டுறப்ப எல்லாருமே மண் அணைக்கணும், அதான் முக்கியம். சரி, அதுக்கப்புறம் இதுல என்ன வேலைகள் பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கணும். இதுலயும் வந்து ஒரு சில இடத்துல பூச்சி தாக்குதல் இருக்கும். என்ன மாதிரி பூச்சிகள் வரும், அது எப்படி வரும், எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க? இதுல வந்து நம்ம அதிகமா பூச்சி தாக்குதல் இருக்கிறப்ப 3G கரைசல்னு ஒண்ணு கொடுப்போம். அந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இதுல நம்ம ஒரு 500 ml 3G கரைசலும் 10 லிட்டரு தண்ணியும் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த பச்சை பூச்சி அந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாம ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது வரதுக்கு முன்னாடியா வந்த பிறகு அடிக்கணும்? வரதுக்கு முன்னாடியே 25 நாள் நம்ம களை வெட்டுறீங்களா, அந்த டைம்ல இருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பூ வைக்கும் பருவம் வரப்ப தேமூர் கரைசல். இது பூனா இது இந்த எல்லோ கலர்ல இருக்கு. இதுல எல்லோ கலர் இருக்கு. அதே போல இருக்கு பாருங்க, இதான் பூ வைக்க போறோம். இப்போ வந்து நம்ம தேமூர் கரைசல் அடிச்சோம்னா பூ வந்து நிறைய வைக்கும். ஸோ காய்களை வந்து நிறைய காய்ப்போம். அதே போல மண் வந்து நல்லா பலப்படுத்துறதுக்காக ஈயம் கரைசல் கொடுக்கணும். ஈயம் கரைசல் கொடுத்தனா வேர் வந்து அந்த மண்ணை வந்து கெட்டியா இருக்கிற மண்ணும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அதோட வேலையே அதான், அந்த பாக்டீரியாவோட வேலையே. ஸோ அப்போ ஃப்ரீ பண்ணி கொடுக்குறப்போ வந்து இன்னும் நிறைய வேர்கள் உருவாகும். அந்த மூலமா நம்மளுக்கு காய்ப்பு வந்து அதிகமாகும். இப்ப நீங்க கொடுக்குற உரங்கள்லாம் வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கணுமா? ஆமா, ஒரு வாரத்துக்கு ஒரு இடுபொருள் மாத்தி மாத்தி நான் கொடுத்துட்டே இருப்போம். ஒரு டைம் மீனமீன் கொடுப்போம், ஒரு டைம் வந்து ஈயம் கரைசல் கொடுப்போம், ஒரு டைம் வந்து பஞ்சகாவியா கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறையும் நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கணும். சரி, இவ்வளவு கொடுக்குறீங்க, அவ்வளவு செலவு இல்லையா உங்களுக்கு? செலவு எல்லாமே கம்மி, எதுவுமே இல்லையே நம்மளுக்கு. எங்கள்கிட்ட மாடு இருக்கு சொந்தமா. சோ அந்த மாட்டோட சாணம் தான் வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். மாட்டோட கோமி வச்சுதான் பண்ண போறோம். நாட்டு சக்கரை மட்டும் தான் நான் கடையில இருந்து வாங்க போறேன், மீனமீன் தயாரிக்கோ இல்ல எதுக்கோ. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு பைசா கிடையாது. பஞ்சகாவியா தயாரிக்கணும், சாணம் என்கிட்டே இருக்கு, கோமி என்கிட்டே இருக்கு, பால் வருது. அந்த பாலை வச்சு முன்னாடி நாள் நான் தயிர் ஆக்கிடுவேன், மறுநாள் அந்த பாலை காய வச்சு குடிச்சு அதுல போட்டுருவேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நாட்டு சக்கரை மட்டும் தான் 1 கிலோ வாங்குவேன். அந்த 1 கிலோக்கு 70 ரூபா 80 ரூபா செலவு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 80 ரூபாயில நான் முடிச்சிருவேன். சோ இப்ப இதுவே இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன உரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை நான் 80 ரூபாயில முடிச்சிருவேன், அவங்க வந்து 2000 ரூபா கொடுத்து வாங்கி வந்து அடிப்பாங்க. ஸோ லாபம் வரல அப்படின்னா எப்படி வரும்? அங்க வந்து 2000 ரூபா கடைக்காரனுக்கு மொழி எழுதிட்டு வந்திருக்காங்க, அதான் வித்தியாசம். நான் எழுதல, அவ்வளவுதான். இது எனக்கு லாபம். சரி, மகசூல் போது எப்போ இதுல மகசூல் வரும்? இதுல வந்து 2 மாசம் கழிச்சு 3வது மாசத்துல நம்ம எடுப்போம். 90 நாள்ல இருந்து 110 நாள் வரைக்கும். இது வருஷம் ஃபுல்லா பண்ணலாமா இது? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பட்டை வச்சுதான் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். ஆனா இப்போ வந்து என்னன்னா எப்போ போட்டாலும் பண்றாங்க. மகசூல் வருதா? வருது. எப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு அதே போல கோயம்பேடு மார்க்கெட் வந்து பச்சை வேர்க்கடலை போறதுக்காக இங்க இருந்து நிறைய வண்டி இருக்கு, கேஜி கண்டிகளை. இங்க இருந்து டெய்லியுமே வண்டி போகுது. அதனால கோயம்பேடுக்காக ஏத்துறதுக்காக எல்லா மாசத்துலயும் பண்றாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னன்னா இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கோம், வேற கிராப் போடுறப்ப அந்த மட்டும் தான் நாங்க மாத்திரமே தவிர மற்றபடி பண்றவங்க எல்லாமே கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. சீசன் டைம்ல இல்லாம எல்லா டைமும் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மத்த சீசன்ல பண்ணும்போது சீசன்ல பண்ணும்போது நிறைய மகசூல் வருது, அந்த மாதிரி எதனா தெரியுது? ஆமா, இப்போ வந்து அந்த டைம் வந்து நிறைய மகசூல் வரும், ரேட்டு கொஞ்சம் கம்மியா போகும். சீசன் என்ன சீசன் இருக்கு பட்டம்? அதுக்கு ஆடி பட்டம் சொல்லுவாங்க, கார்த்திகை பட்டம் சொல்லுவாங்க. அதுக்கு சரியான பட்டன்றது. ஆமா, அது படத்துல வச்சா நிறைய மகசூல் கிடைக்குது. ஆமா, அந்த பண்ணும்போது எவ்வளவு மகசூல் கிடைக்குது? சாதாரண டைம்ல பண்ணா என்ன மகசூல் கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு? இப்போ சாதாரணமா பண்றோம்னா ஒரு 15 மூட்டை கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கா? ஆமா. அந்த பட்டத்துல பண்ணும்போது பட்டத்துல பண்றப்ப இன்னொரு 5 மூட்டை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 20 மூட்டை கிடைக்கும். 20 மூட்டை. ஆனா இதே செலவு தான், இதே வேலை தான். பட்டத்தை பயிர் செய்யறது இது, பட்டத்தை பயிர் செய்யறது இதுக்காக தான். சரிங்க, இப்ப இந்த வேர்க்கடலை வந்து 15 மூட்டை வருது அப்படின்றீங்க, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? செலவுன்னு பார்த்தோன்னா நம்ம டிராக்டர் வைக்கிறது, ஆள் கூலி, களை வெட்டுறது, இது மட்டும் தான். மற்றபடி நம்ம எடுப்பொருள் கொடுக்குறது எல்லாமே நம்ம 80 ரூபாய் முடிச்சிடறோம்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிலோவா வச்சுட்டு, இப்போ ஜீவாமிர்தம் பண்றோம்னா அதுக்கு 1 கிலோ இருந்தா போதும் எனக்கு நாட்டு சக்கரை. பஞ்சகாவியம் பண்றோம்னா அதுக்கு 1 கிலோ இருந்தா போதும். மீனமிலம் பண்றப்ப மட்டும் நான் ஒரு 10 கிலோ மீனமிலம் தயாரிக்கணும் அப்படின்னா 10 லிட்டர் வேஸ்டேஜ், மீனோட கழிவு, 10 லிட்டர் நாட்டு சக்கரை, அப்போ மட்டும்தான் எனக்கு 800 ரூபாய் ஆகும். ஆனா அதை வச்சு நான் ஒரு 1 இயர் ஃபுல்லா வச்சுப்பேன். இதுல வந்து என்னன்னா 200 ml 10 லிட்டர் தண்ணி இருந்தா போதும்.
ஸோ அப்போ எனக்கு 200 ml எடுத்தாலே நான் இது ஃபுல்லா அடிச்சிருவேன். அது போல அப்பெல்லாம் நம்மளுக்கு செலவு கம்மியாயிடுது இல்லைங்களா? சரி, அதை கேட்குறப்ப எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க, எவ்வளவு செலவுன்னு பார்த்தோன்னா ஒரு டிராக்டருக்கு அண்டை கைக்க இதெல்லாம் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகும் ஒரு ஏக்கருக்கு அப்ராக்சிமேட்லி. 5 மூட்டைக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சது? ஒரு மூட்டை ஒரு 2,000 ரூபாய்னாலும் 30,000 ரூபா, 10,000 ரூபா லாபம். 10,000 லாபம் இருக்கு. எத்தனை மாசத்துல? 3 மாசம். ஒரு ஏக்கர்ல 3 மாசத்துல 10,000 லாபம் தானே அது? ஆமா. இப்போ இது வந்து நார்மலா நான் சொல்றது 20,000 ரூபான்றது மருந்து எல்லாமே போட்டு அவங்க பண்றதுக்கு. எனக்கு வந்து அந்த செலவெல்லாம் கம்மி. இப்ப நான் எல்லாருமே ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து மருந்து பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்கன்னா எனக்கு கம்மி. நீங்க எதுவும் செலவு பண்ண போறது இல்லை. ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஏக்கராக்கு நான் ஸ்ப்ரே பண்ணணும்னா குறைஞ்சு 2,000 ரூபாய் செலவாகும். ஆனா நான் எனக்கு வந்து 80 ரூபா தான் போதும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதுல வந்து இயற்கை விவசாயத்துல லாபமா எடுக்க முடியும். ஸோ அதிகமா பண்ண முடியுமா அப்படின்னா அதான் குவான்டிட்டி வந்து அதிகமா நம்ம ஈல்டு எடுக்க முடியுமான்னா அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை. ஆனா செலவினங்களை வந்து குறைக்க முடியும். இப்போ 2,000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 100 ரூபாய் செலவு பண்ணா போதும். ஸோ அது ஒரு லாபம் தானே நமக்கு. அதுதான் இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயனத்துக்கும் உள்ள வேறுபாடு. இது மதிப்பு கூட்டி எதனா விற்பனை பண்றீங்களா அந்த கடைக்கு நீங்க? கண்டிப்பா. என்ன பண்றீங்க? கடல் எண்ணெயா நம்ம செக் மிஷின் போட்டிருக்கோம், அதையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நம்ம வந்து சிறுதானிய உணவா கொடுத்துட்டு இருக்கோம். சிறுதானியத்துல வந்து வரகு லட்டு, தினை லட்டு, கேழ்வரகு லட்டு அந்த மாதிரி அதெல்லாம் செய்யறோம். ஸோ அதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கிறோம். அப்ப இப்படியே கொடுக்கும்போது மதிப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கலாம். ஆமா, இப்ப நம்ம நார்மலா ஒரு மூட்டை வந்து 2,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நாம இப்படி வந்து கொடுக்குறதுனா நம்மளுக்கு லாபம் தான். இப்ப நம்ம கடையிலேயே போயிட்டு 1 கிலோ பருப்பு வாங்குறோம் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதோடைய சைஸ் குவாலிட்டியை பொறுத்து 100 ரூபாய் மினிமம் 100 ரூபாயில இருந்து 140 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கு இங்க நல்ல ஒரு இயற்கையான முறை விளைச்ச வேர்கள் நமக்கு கிடைக்குது கண் கூட. அதே போல நம்மளுக்கு ரேட்டும் கம்மியா கிடைச்சது இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு லாபம் தான். மதிப்பு கூட்டி வித்தனா நம்மளுக்கு லாபம். சரி, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.